ஹாய், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் நவதானிய தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற அந்த 8 பொருளையும் வந்து காய வச்சு அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க மாவை அது 1 கப் எடுத்து சளிச்சிக்கலாம். 3/4 கப் அரிசி மாவு சேர்த்து சளிச்சிக்கலாம். இது கூடயே தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அரிசியை வந்து அந்த மாவோடு சேர்த்து அரைக்கல நான், அதனால் அரிசி மாவு தனியாக சேர்த்துருக்கேன். மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு. இதில் நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் நறுக்குனது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுடலாம். உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய தோசை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா மெலிசாவே ஊற்றுறதுக்கு வரும். நல்லா சூடான கல்லில் ஊற்றுங்க. நல்லா மெலிசா ஊற்றிட்டு கரண்டி வச்சு தேய்க்க கூடாது. மாவை அப்படியே ஊற்றி விட்டுலாம். ஊற்றிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். தோசையை சுற்றி நல்ல ஒரு சைடு வெந்து வரணும். நல்லா செவக்கட்டும். பாருங்க, நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஓரம்லாம். இந்த நேரத்தில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பக்கமும் செவந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம் அந்த தோசையை. உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த தோசை. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த தோசையை நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்களும் வேண்டான்னு சொல்லாமல் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.